பிரச்சனை அனைத்துக்கும் தீர்வு சொல்ல என்னைத்தான் அழைப்பார்கள். அசாதிக், உண்மையாளர், நேர்மையாளர் என்றெல்லாம் தான் மக்கள் எனக்கு புகழாரம் சூட்டி வாழ்த்து தெரிவித்து மக்காவிலே என்னை சுற்றி வாழ்ந்த மக்கள் இருக்கிறார்கள். இந்த இறை செய்தி இறங்கி தன்னை நபி என்று நான் சொன்னவுடன் என்னை மக்கள் புறக்கணிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், சமூக பகிஷ்காரம் செய்கிறார்கள், என்னுடைய தோழர்களை கடுஞ்சொல்லால் ஏசுகிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள் என்றெல்லாம் நடந்த நிகழ்வோடு சேர்த்து இறக்கப்பட்ட வசனங்களை சொன்னவுடன் அந்த 4 தோழர்களுடைய உள்ளத்திலும் ஒரு அதிர்வு அலை ஏற்படுகிறது. அஸ்ஸத் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 3 பேரையும் தனியாக அழைத்து, அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டத்தை பார்த்தீர்களா? அதற்கு முன்னால் மதீனாவில் என்ன நிலைமை தெரியுமா? அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்தார்கள் தான் மதீனாவினுடைய பூர்வீக மக்கள். யூதர்கள் பாலஸ்தீனத்திலே இருந்து மதீனாவுக்கு குடியேறிய மக்கள். அவர்கள் பாலஸ்தீனத்தை விட்டு அந்த பாலைவன பெருவீதிக்கு ஏன் வந்தார்கள் என்றால், இந்த மதீனாவுக்கு ஒரு நபி வரப்போகிறார் என்று எதிர்பார்த்து வந்தவர்கள் யூதர்கள். இந்த யூதர்கள் கொஞ்சம் பணவசதி படைத்தவர்கள், வட்டி வரவு செலவு அவர்களுடைய தொழில். எப்பொழுதும் இந்த அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்தாரை இந்த யூதர்கள் என்ன சொல்லி மிரட்டுவார்கள் என்றால், ஒரு நபியை எதிர்பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுடைய வேதத்தில் அவரை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது, அவர் மிக விரைவில் வருவார், வந்தவுடன் அவருடைய தலைமையின் கீழ் பூர்வீக மக்களாகிய உங்களை அழிக்காமல் நாங்கள் விடமாட்டோம் என்று அடிக்கடி மிரட்டுவதுண்டு. அஸ்ஸத் அவர்கள் சொல்லுகிறார், மதீனா இவர் வந்து மதீனத்து யூதர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் நாம் தழுவி விடுவோம் தோழர்களே என்று சொல்லி 4 பேரும் அந்த கூடாரத்திலேயே இரவோடு இரவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவினார்கள். ஷஹாதத்து கலிமா சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்த்திற்கு உரிய மக்களாக மாறினார்கள். மதீனாவினுடைய இஸ்லாமிய வரலாற்றை துவக்கிய தோழர் தான் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் ஒரு காலம் மறந்துவிடவே கூடாது. மதீனாவுக்கு சென்ற இந்த 4 தோழர்கள் என்ன செய்தார் தெரியுமா? அவரால் தூங்க முடியவில்லை, அவரால் வியாபாரம் பார்க்க முடியவில்லை. அந்த சந்தோஷ மகிழ்ச்சியால் தன்னுடைய நண்பர்கள், தன்னை சார்ந்தவர்கள், தன் மீது நேசம் வைத்தவர்கள், தான் சொன்னால் அந்த நம்பிக்கைக்குரியதாக எடுக்கக்கூடிய தன்னுடைய நெருங்கிய தோழர்கள் எல்லோரிடத்திலும் போய் அதிவேகமாக மதீனாவிலே போய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். எங்கு பார்த்தாலும் தோட்டங்களிலே பிரச்சாரம், கடை வீதிகளிலே பிரச்சாரம், குடும்பங்களிலே பிரச்சாரம், நண்பர்களை சந்தித்து உரையாடுதல், நடந்த அந்த அற்புதத்தை எடுத்துச் சொன்னார்கள். எடுத்துச் சொல்லி அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 3 பேரும் 4 பேராக சென்ற மீதமுள்ள 3 பேரை தவிர ஒரு புதிதாக ஒரு 15 பேரை அழைப்பு பணி செய்து உண்டாக்குகிறார். நீங்கள் நான் சொல்லுவதை கேட்க வேண்டாம், நான் என் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாம், நீங்களும் வாருங்கள், அவர் இருக்கிற இடத்திற்கு நாம் ரகசியமாக சென்று நான் உங்களை சந்திக்க வைக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு 15 நபர்களை மதீனாவிலே இருந்து அழைத்து வந்து அக்கபா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் ரகசிய சந்திப்புக்கு ஏற்பாடு செய்கிறார் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனாவில் இஸ்லாம் எப்படி வளர்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். காரணம், தன்னுடைய தூதர் செல்லுகிற ஒரு இடம், தன்னுடைய சார்ந்த தன்னுடைய அடியார்கள் செல்ல வேண்டிய ஒரு இடம் என்பதை அல்லாஹ் தீர்மானித்து மதீனாவில் இஸ்லாம் இந்த தூதர் செல்வதற்கு முன்னதாக ஹிஜ்ரத் செய்து வருகிற மக்களை வரவேற்புக்குரிய ஒரு இடமாக வாரி வாரி கொடுக்கக்கூடிய உள்ளம் படைத்த மனிதர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் தஆலா மதீனாவில் எப்படியெல்லாம் உண்டாக்குகிறான் என்று பாருங்கள். 15 நபர்கள் வருகிறார்கள். இந்த 15 நபர்கள் வந்தவுடனே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்பாஸ் அவர்கள் இருந்தார்கள், பெரிய தந்தை அப்பாஸ் அவர்கள் யார் என்று பார்க்கிறார், வெளியூர் வாசி, எல்லாம் மதீனத்து தோழர்கள். காரணம், அப்பாஸ் அவர்கள் அடிக்கடி வெளியூருக்கு வியாபாரத்திற்கு சென்று வருகிற காரணத்தினால் முகமெல்லாம் ஓரளவுக்கு அடையாளம் தெரியும். தன்னுடைய சிறிய தந்தையினுடைய மகனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை தழுவாமல் இருந்தும் கூட பாதுகாப்பாக இருந்தவர் அப்பாஸ் அவர்கள். அந்த நேரத்தில் 15 பேரும் உள்ளே வர அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுக்கப்பட்டது. 15 பேரையும் அமர வைத்தார். போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்பாஸ் அவர்கள் அழைத்து வந்தார்கள். 15 நபர்களுக்கு மத்தியிலே அதே அஸ்ஸத் அவர்கள் இருந்தார். 14 மனிதர்கள் புது மனிதர்கள். அஸ்ஸத் அவர்கள் எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் அன்றைக்கு கூடாரத்தில் நீங்கள் சொன்ன அந்த சத்திய வாக்கை இவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்ல, அந்த 15 நபர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் முதல் அக்கபா உடன்படிக்கை என்று இதற்கு சொல்லப்படும். இந்த 15 நபர்களும் மதீனாவுக்கு சென்றால் வெறுமனே இருந்தார்களா என்றால் இல்லை. 15 மனிதர்களும்
4:15 இந்த 15 மனிதர்களும் மீண்டும் மதீனா தெருவெங்கும் பேச்சுக்கள், குடும்பங்களிலே பேச்சுக்கள், வெளியூரிலிருந்து யாராவது தங்களை சந்திக்க வந்தால் நடந்த அற்புதத்தை பற்றி உள்ள பேச்சுக்கள், மக்காவில் எதிர்பார்த்த நபி வந்து விட்டார், இந்த யூதர்கள் பின்பற்றுவதற்கு முன்னால் நாம் பின்பற்ற வேண்டும், அவரை நாம் சந்தித்திருக்கிறோம் என்கிற அதிவேகமான பிரச்சாரத்திற்கு பிறகு மீண்டும் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 70 நபர்களை உண்டாக்குகிறார். 3 நபரோடு வந்தவர் 15 நபர்களை அழைத்து வருகிறார், மீண்டும் 70 நபர்களை அழைத்து வருகிறார். அதில் குறிப்பு அவுஸ் கஸ்ரஜுடைய தலைவர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஒரு கோத்திரத்தின் தலைவர்கள் அன்றைக்கு மதம் மாறினால் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மாறி விடுவார்கள், அது இயற்கையின் சீற்றம். 70 நபர்கள் வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இஸ்லாத்தை தழுவியது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. அந்த ஒப்பந்தம் தான் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம். எல்லோரும் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். தழுவிவிட்டு எல்லோரும் போகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கும் நமக்கும் மத்தியிலே ஒரு ஒப்பந்தம் நடைபெறப் போகிறது என்றார். என்ன ஒப்பந்தம்? அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார், நான் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் மதீனா வர உள்ளேன். அப்படி நான் மதீனா வந்தால் உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மக்கள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உயிரை காட்டிலும் என்னை நீங்கள் நேசிப்பீர்களா? முதல் ஒப்பந்த வரி. இரண்டாவது, ஏற்றிருக்கிற இந்த மார்க்கத்தை யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் நீங்கள் ஒரு காலம் விட்டுக் கொடுத்து விடவே கூடாது. உங்களுடைய மரண காலம் வரை இந்த மார்க்கத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இது 3வது ஒப்பந்தம். 4வது ஒப்பந்தம், இந்த மார்க்கத்தை பின்பற்றி நாம் வாழும் பொழுது மதீனாவை சார்ந்த எதிரிகள் யார் நம்மை எதிர்த்து எதிர்களத்தில் வந்தாலும் அவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு உபகாரத்தையும் நாம் அளித்துவிடக் கூடாது என்பது 3வது ஒப்பந்தம். ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிற பொழுது அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோழர்களை தடுத்து நிறுத்தி கேட்டார்கள், ஒப்பந்தம் கடுமையானது, யோசித்து பார்த்து கையெழுத்து போடுங்கள் என்றார். என்ன காரணம்? இந்த முஹம்மதற்கு நாம் பாதுகாப்பு கொடுத்தால், இந்த இறை தூதர் மதீனா வந்து நாமெல்லாம் நம்முடைய உயிரை விட நேசித்தவருக்கு நாம் பாதுகாப்பு கொடுத்தால், குறைஷிகள் எல்லாம் சாம் நாட்டைத்தான் வியாபாரத்திற்கு மையமாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மதீனாவை தாக்கக்கூடும், போர் அபாயம் ஏற்பட வாய்ப்புண்டு, எல்லோரும் எதிர்த்து நம்மை எதிர்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த எதிர்ப்பையும் தாண்டி நாம் இவரை பாதுகாப்பதாக இருந்தால், இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் பாதுகாப்பு கொடுக்கிற மன வலிமை நமக்கு இருந்தால் நாம் இதில் கையெழுத்திடலாம், யோசித்து பாருங்கள் என்று மீண்டும் உறுதியளிக்கிற வாசகத்தை சொல்லுகிறார் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு. இருந்த தோழர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? திரும்ப அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் ஒரு சில வாக்கு கேட்கிறோம், நீங்கள் எங்களுக்கு வாக்கு தாருங்கள் என்றார். அந்த வாக்குக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில வாக்கு கேட்கிறோம், அதற்கு நீங்கள் சம்மதம் தர வேண்டும். கேளுங்கள், நான் சொல்லுகிறேன் என்றார் அல்லாஹ்வுடைய ரசூல். ஒன்று, ஒரு கால் நீங்கள் மதீனாவுக்குள் நுழைந்து உங்களுக்கு ஏற்படுகிற அனைத்து வகையான இன்ப துன்பங்களிலும் நாங்கள் பங்கெடுக்க தயார். ஆனால் எங்களுக்கு அதற்கு பதிலாக சொர்க்கம் கிடைக்குமா என்கிற ஒரே கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பொறுப்பு என்றார்கள். சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு. இரண்டாவது, மதீனாவுக்குள் நீங்கள் நுழைந்த பிறகுதான் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியுமே தவிர மக்காவுக்கு வந்து எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. காரணம், மக்காவில் குறைஷிகள் அதிகம், எதிர்ப்பாளர்கள் அதிகம், கொடுமையாளர்கள் அதிகம், கர்ணகொடூரமான உள்ளம் படைத்தவர்கள் அதிகம். எங்கள் ஊர் எல்லை வந்தால் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம். சரி. மூன்றாவது, நீங்கள் எங்களுடைய மதீனாவுக்கு வந்த பிறகு அல்லாஹ் நாடி இஸ்லாம் வளர்ந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உருவானாலும் நீங்கள் எங்களோடு தான் வாழ வேண்டும், எங்களோடு தான் மரணிக்க வேண்டும், எங்கள் ஊரில் தான் நீங்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும், திரும்ப நீங்கள் மக்காவுக்கு வரக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்சாரிகள் எனது நேசத்திற்குரியவர்கள், உங்களுடைய பாதை இனி எனது பாதை, நீங்கள் செல்லும் இடம் இனி நான் செல்லும் இடம், உங்களை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒப்பந்தம் கையெழுத்தானது. மக்காவிலே இருந்து அந்த 70 தோழர்களும் மதீனா சென்றார்கள். செல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மீண்டும் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, மதீனாவில் வேதத்தை படித்த மார்க்க அறிஞர்களாகிய யூதர்கள் அதிகம்,
அவர்களை எதிர்த்து இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் எங்களால் செய்ய இயலாது. அவர்கள் வேத ஞானம் உடையவர்கள், மார்க்க அறிஞர்கள், மௌலவிகள், மதகுருமார்கள். அவர்கள் ஏதாவது வேதத்தில் இல்லாததை பொல்லாததை சொல்லி இந்த மார்க்க வளர்ச்சிக்கு தடை விதிக்க கூடும், மக்களை குழப்பக்கூடும். ஆகவே நீங்கள் முதிர்ந்த, உங்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட, உங்களால் வார்த்தெடுக்கப்பட்ட, திருக்குரான் மனனம் உடைய மார்க்க அறிஞர்கள் 2 பேரை எங்களுக்கு மதீனாவுக்கு தாருங்கள். அவர்களை வைத்து நீங்கள் வருவதற்கு முன்னதாகவே மார்க்கத்தை மதீனாவிலே நாங்கள் மெல்ல மெல்ல வளர்த்துகிறோம் என்று சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நபித்தோழர்களை அவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்க மதீனாவுக்கு அனுப்பினார். அந்த 2 நபித்தோழர்கள் தான் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு, 2 கண்ணும் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். இந்த 2 பேரும் அன்றைக்கு குர்ஆனில் மனனமுடையவர். எதை கேட்டாலும் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு பதில் சொல்லுகிற ஆற்றல் படைத்தவர்கள். யாரும் சாமானியமானவர்கள் யாரும் அவர்களிடத்திலே பேச முடியாது. எப்படிப்பட்ட கேள்விக்கும் பதில் சொல்லுகிற ஆற்றலை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறான்? 2 கண்ணும் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவர் வருகிற சபையில் ரசூலுல்லாஹ் புறக்கணித்தார். அவரை கண்டித்து ஆயத் இறங்கியது என்றுதானே அவரை பற்றி தெரிந்திருக்கிறீர்கள். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்களுக்கு மட்டுமே தனி ஒரு 60 நிமிட CD நாம் பேசி வெளியிட்டிருக்கிறோம். நிறைய வரலாற்று சொந்தக்காரர் அவர். அவர் முஸ்அப் அவர்களோடு சேர்ந்து மதீனா சென்று அவர் செய்த பிரச்சாரத்தினுடைய வீரியங்களை நீங்கள் ரஹீக் என்கிற புத்தகத்திலே பார்க்கலாம். புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நபிமொழி தொகுப்புகளிலே பார்க்கலாம். 2 தாயிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்அத் அவர்களுக்கு பக்கபலமாக மதீனாவுக்கு அனுப்புகிறார். இஸ்லாம் வளர்ந்தது. இந்த இடத்தில் காயிஃப் இப்னு மாலிக் என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த நபித்தோழருடைய பங்களிப்பு எங்கே வருகிறது என்றால், இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் மதீனாவிலே இருந்து 15 நபர்கள் 70 நபர்கள் வந்தார்களே, அந்த வந்த நபர்களில் ஒருவர் தான் இந்த காயிஃப் இப்னு மாலிக் என்கிற நபித்தோழர். இவர் நல்ல ஒரு செல்வச் செழிப்பு உள்ளவர். இவர் அந்த மதீனா நகர் மக்கள் மத்தியிலே நல்ல ஒரு செல்வாக்கு படைத்தவர், மதிப்பு மரியாதையும் உடையவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து போர், பத்ரு போர், முதல் போர், அந்த போரில் பங்கெடுக்க முடியாததற்காக வேண்டி மிகுந்த வருத்தப்பட்டவர். அந்த போர் திடீரென நடந்தது. போரினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். மதீனாவிலே இருந்து புறப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக என்று மக்களை அழைக்கவில்லை. அபூ சுஃபியானுடைய படையை வழிமறிப்பதற்காக வேண்டி சென்ற கூட்டம் திடீரென போராக மாறியது. ஆகவே போருக்காக வராத நபர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து யார் யார் போருக்கு வரவில்லை என்று எந்த எதிர்கேள்வியும் கேட்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருந்து புறப்படும் போது போருக்காக வேண்டியும் புறப்படவில்லை. ஆகவே ஒரு சில மக்கள் மதீனத்து போரில், பத்ரு போரில் பங்கெடுக்க தவிர்க்கப்பட்டார்கள். இந்த நபித்தோழருடைய வாழ்வில் இஸ்லாம் வந்தது. சிறப்புக்குரியவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய பாதை என்று வந்தால் அதிகம் வாரி செலவு செய்கிற வரிசையில் முன்னணியில் இருந்தார். அப்படி இருக்கிற இவருடைய வாழ்வில் தான் அந்த சோக சம்பவம் நடந்தது. சாதாரண சம்பவம் அல்ல. மதீனா நகர மக்களையே உலுக்கி எடுத்த சம்பவம். தபூக் போர் நடக்க போகிறது என்கிற ஒரு அறிவிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர் யுக்தி என்று ஒரு தனி பாடமே உண்டு. போர் தந்திரம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போர் தந்திரம் என்று ஒரு தனி பாடமே உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவை எதிர்த்து, ஒரு நாட்டை எதிர்த்து, ஒரு சமூகத்தை எதிர்த்து, ஒரு எதிரிகளை எதிர்த்து போர் செய்ய போகிறார் என்று திட்டம் தீட்டினால், அவர் செல்ல வேண்டிய பகுதி வடக்கு புறமாக இருந்தால் தெற்கு புறமாகவே பேசுவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போகிற ஊரை பற்றி சொல்ல மாட்டார். யாரை எதிர்த்து செய்ய போகிறோம் என்று சொல்ல மாட்டார். காரணம், எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் தகவல் பரிமாற்றம் முனாஃபிக்குகளின் மூலம் நடந்து அது ஒரு அரசியல் கூட்டமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு சதியை உண்டாக்கிவிடும் என்பதை உணர்ந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தபூக் போர் நடக்க போகிறது. கிறிஸ்தவ சமுதாயத்தை எதிர்த்து நடத்தப்படுகிற போர், வலிமையான ஒரு போர். பல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ சமுதாயம் எல்லா ஊர்களிலிருந்தும் வரவழைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப் போவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னறிவிப்பு வர, அல்லாஹ்வுடைய ரசூலும் தபூக்கை நோக்கி மக்களை புறப்பட தயாராக்கினார்கள். சஹாபாக்கள் தினசரி அந்த போருக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். இந்த கௌஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போரில் பங்கெடுக்காததனுடைய விளைவாக நடந்த சரித்திரத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அது ஒரு கடுமையான வெயிலுடைய நேரம். பேரித்தங்கனிகள் எல்லாம் கோடை காலத்தில் தான், வெப்ப காற்றில் தான் பேரித்தங்கனிகள் எல்லாம் கனிகள் கொடுக்கிற காலம், நல்ல விளைச்சலுக்குரிய காலம். நிழல்கள் அதிகமாக பேரித்த மரங்கள் தந்து கொண்டிருந்த காலம்.
மதீனாவினுடைய சூழ்நிலை அந்த கோடை காலத்தில் தான் அனுபவிக்க வேண்டிய நேரம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது கஅப் இப்னு மாலிக்கே சொல்லுகிறார், நடந்த சம்பவத்தை கேளுங்கள். நான் தினசரி பள்ளி வாயிலுக்கு செல்லுவேன், தோழர்களோடு இருப்பேன். போர் செல்வதற்குண்டான ஆயத்த பணிகளில் எல்லா தோழர்களும் ஈடுபடுவார்கள், நானும் ஈடுபடுவேன். அது மெல்ல 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 ஒரு நாள் 2 நாள், நாளை பார்ப்போம், நாளைய மறுநாள் பார்ப்போம். அவர்கள் செல்வதற்கு முன்னதாகவே நாம் சென்று விடலாம். காரணம், நம்மிடத்தில் வேகமான குதிரை உண்டு, போர் தந்திரங்கள் தெரியும். அவர்களுடைய ஒட்டகம் செல்வதற்கு முன்னதாகவே தபூக்குக்கு நாம் சென்று விடலாம் என்று இருந்து தாமதமானது. தபூக்குக்கு செல்ல முடியாமல் போனது. எல்லா தோழர்களும் சென்று விட்டார்கள், இவர் மட்டும் தாமதம் என்று சொல்லி மதீனாவை விட்டு செல்லாமல் போரை விட்டும் தவிர்க்கப்பட்டு விட்டார். யதார்த்தமாக நடந்த ஒரு சம்பவம் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் என்கிற அந்த சஹாபாக்களுடைய அந்த கூட்டத்திற்கு மத்தியிலும் கூட கஅப் இப்னு மாலிக் வந்தாரா என்று என்னை பற்ற கேட்ட சம்பவம் என்னுடைய உள்ளமெல்லாம் அதிர்வலையை ஏற்படுத்தியது. எங்கே கஅப் இப்னு மாலிக் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு போர் தளபதி, அல்லாஹ்வுடைய ரசூல், ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலும் ஒரு நபர் 2 நபர் வராவிட்டால் தெரியாது. இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅப் இப்னு மாலிக் என்று கேட்கும்போது ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அவருக்கு பொருளாதார ஆசை மோகம் வந்துவிட்டது, ஆகவே அவர் மதீனாவிலே தங்கிவிட்டார் என்று சொல்லுகிறார். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறுக்கிட்டு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அது தவறு. அவரை குறித்து நாங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அறிந்து வைத்திருக்கிறோம். அவர் நல்ல மனிதர், நல்லதைத்தான் நாங்கள் நாடுகிறோம். அவர் இவர் சொல்வதை போல் உள்ள மனிதர் அல்ல என்று குறுக்கிடுகிறார். இங்கே முஸ்லிம்களாகிய நமக்கு ஒரு பாடம் உண்டு. என்ன பாடம்? ஒரு இறை விசுவாசியை குறித்து ஒரு சபையில் ஒரு தவறாக பேசப்படுமேயானால் அதை முதலில் எதிர்த்து மறுத்து பேச வேண்டும். அது இறை விசுவாசியுடைய பண்பு. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினை பற்றி ஒரு செய்தி உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் யார் ஒருவர் அதை மறுத்து பேசுகிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் தஆலா நரகத்திலே இருந்து காப்பாற்றுகிறான். செவிதாழ்த்திக்க கூடாது, அங்கீகரிக்கிற மாதிரி நாமும் ஆமோதிக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஒரு இறை விசுவாசியை குறித்து ஒரு தவறான செய்தி வந்ததால் முதலில் மறுத்து பேச வேண்டும். அது அப்படி நிச்சயம் இருக்காது, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அந்த செய்தியை அவர் சொல்ல மாட்டார் என்று மறுத்து பேச வேண்டும் என்கிற ஒரு பாடம் இந்த நபிமொழியில இருந்து நமக்கு கிடைக்கிறது. அது முதலாவது பாடம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கிலே இருக்கிறார். எதிரிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிட்டார் என்கிற செய்தி தெரிந்தவுடன் என்னவோ தெரியவில்லை, தபூக் போர் நடக்கவில்லை, குறைஷிகள் எல்லாம் போருக்கு வராமலேயே தவிர்த்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஓடிவிட்ட ஒரு செய்தி வரலாற்றிலே உண்டு. இருந்தாலும் எதிரிகளுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் அந்த தபூக்கிலே பாசறை அடித்து சஹாபாக்களோடு 20 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குகிறார். எந்த நேரம் வந்தாலும் தாக்க நாங்கள் தயார் என்கிற உறுதியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கே தங்கினார். போர் இல்லாமல் மக்கள் எல்லாம் திரும்ப வந்தார்கள். மதீனாவுக்குள் மெல்ல மெல்ல கூட்டம் வந்தது. அப்பொழுது எனது வயிறெல்லாம் கலங்க ஆரம்பித்தது. கஅப் இப்னு மாலிக் அவர்கள் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கிலே இருக்கும்போது நான் கடை வீதிக்கு சென்று பார்த்தால் அங்கே அபூபக்கர் அவர்களை பார்க்க முடியவில்லை, உமர் அவர்களை பார்க்க முடியவில்லை, முஹாஜிர் அவர்களை பார்க்க முடியவில்லை, அன்சாரிகளை பார்க்க முடியவில்லை. அந்த மதீனத்து தெருவில் யாரை நான் பார்த்தேன் என்றால் முனாஃபிக்குகளை பார்த்தேன், பெண்களை பார்த்தேன், குழந்தைகளை பார்த்தேன், முதியவர்களை பார்த்தேன், நோயாளிகளை பார்த்தேன். அவர்களை தவிர மதீனாவில் என்னை தவிர வேறு யாரும் அங்கே கிடையாது. இந்த நிலை என்னால் மறக்க முடியாத நிலை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு உரியவனாக நான் மாறிவிட்டேனா? போர் செல்வதற்கு தடுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் மதீனாவிலே உண்டு, மீதமுள்ள எல்லோரும் சென்று விட்ட நிலையில் நாம் மட்டும் மதீனாவிலே இருப்பது அவருக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் மெல்ல மெல்ல நுழைகிறார். தோழர்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். மதீனாவுக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்தவுடனே அவருக்குரிய ஒரு முதற்கட்ட ஒரு பண்பு என்னவென்றால், பள்ளிக்குள் செல்லுவார், 2 ரக்காத்து தொழுவார், அமர்ந்து நடந்த காரியம் குறித்து ஒரு ஆலோசனை செய்வார். அந்த வரிசையில் தபூக் போருக்கு யாரெல்லாம் வரவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்க ஒரு 80 நபர்கள் வந்து வரிசையிலே நின்றார்கள்.
80 நபர்களும் தபூக் போருக்கு வராத ஒவ்வொரு காரணத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லி அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒவ்வொரு காரணத்தையும் ஒவ்வொரு மனிதர்கள் சொல்லிவிட்டு செல்லுவதை கஅப் இப்னு மாலிக் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த 80 நபர்களும் சென்ற பிறகு அவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடுகிறார். அல்லாஹ்வே அவருடைய உள்ளத்தை நீதான் அறிந்தவன், நான் அறிந்தவன் அல்ல என்று சொல்லி முடிக்கிறார். கொஞ்ச நேரத்தில் நான் வந்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்றேன். தபூக் போரிலேயே என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார் என்று எனக்கு தெரிந்து விட்டது. நான் சலாம் சொன்னவுடன் கோபம் கலந்த ஒரு பார்வையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை புன்னகைத்தார். அருகிலே போய் அருகில் வா என்றார். அருகிலே போய் அமர்ந்தேன். போருக்கு வராததற்கு என்ன காரணம்? வாகனம் இல்லையா, ஆயுதம் இல்லையா, வசதி வாய்ப்பு இல்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே கேட்டார். இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் இங்கே வருவதற்கு முன்னதாகவே நான் என்னுடைய குடும்பத்திடத்திலே, மூத்தவர்களிடத்திலே, அறிவாளிகளிடத்திலே போய் ஆலோசனை செய்தேன். என்ன ஆலோசனை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் அவரிடத்தில் என்ன பதில் சொல்லுவது? குடும்பத்தார்கள் எல்லாம் சொன்னார்கள், எல்லோரும் சொல்வதை போல ஒரு பதிலை சொல். அல்லாஹ்வுடைய ரசூல் உனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவார். நீங்கள் எல்லாம் தூதருடைய தோழர்கள் தானே, நிறைய நற்கர்மங்களை செய்திருக்கிறீர்கள். நிச்சயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவார், உங்களோடு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார் என்று குடும்பத்தார்கள் எல்லாம் ஆலோசனை சொல்ல, ஏதாவது ஒரு பொய் சொல்லலாம் என்கிற மனநிலையோடு வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகிலே அமர்ந்தவுடன் எனது மனநிலையை நான் மாற்றிக்கொண்டேன். 80 பேரும் சொன்னதை போல ஒரு காரணத்தை என்னால் நிச்சயம் சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபத்திற்கு உரியவராக ஆகாமல் நான் இருக்க முடியும் என்று நான் நினைத்தேன். இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுக்கு முன்னால் 80 பேர்கள் வந்து ஒவ்வொரு காரணத்தையும் சொல்லிவிட்டு சென்றார்கள். எனக்கு முன்னால் உங்களை தவிர வேறு ஏதாவது ஒரு மனிதர் இந்த இடத்தில் இருந்தால் நல்ல காரணங்களை சொல்ல என்னாலும் தப்பிக்க முடியும். நான் எப்படிப்பட்ட நாவன்மை உடையவன் என்று உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் அல்லாஹ்வினுடைய ரசூல். இங்கே உங்களுடைய திருப்தியை விட அல்லாஹ்வுடைய திருப்தியை நான் எதிர்பார்க்கிறேன். வாசகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் என்னை திருப்தி உறுகிறீர்கள். ஆனால் பிறகு அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலம் ஒரு அறிவிப்பு செய்து அல்லாஹ் கோபப்பட்டால், அல்லது இப்பொழுது நான் உண்மையை சொல்லுகிறேன், நீங்கள் என் மீது கோபப்படுவீர்கள், ஆனால் அல்லாஹ் என்னை மன்னிக்க கூடும் அல்லவா? அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவனாக நான் மாறலாம் அல்லவா? உங்களுடைய கோபம் அல்லாஹ்வுடைய அருள், அல்லது உங்களுடைய திருப்தி அல்லாஹ்வுடைய கோபம். நான் அல்லாஹ்வுடைய கோபத்தை பயப்படுகிறேன். உங்களுடைய அதிருப்திக்கு உரியவனாக நான் மாறினாலும் சரி யா ரசூலல்லாஹ், நான் உண்மையை சொல்ல விரும்புகிறேன். எல்லா வசதியும் எனக்கு இருந்தது, உங்களுக்கு முன்னதாகவே நான் வந்துவிடலாம் என்று நானே தாமதமானேன் யா ரசூலல்லாஹ் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஅப் உண்மையை சொல்லிவிட்டார் என்று சொன்னவுடன் இந்த இடத்திலிருந்து எழுந்து செல்லுங்கள், அல்லாஹ் நாடுகிற வரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்து விட்டார். நாடுகிற வரை என்கிற அந்த வாசகத்தின் அளவுகோல் 50 நாட்கள், 2 மாதத்திற்கு 10 நாள் குறைவு. இந்த 50 நாள் என்ன நடந்தது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 50 நாளும் ஒரு சிறிய ஒரு சமூக பைஸ்காரம் செய்தார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. சமூக பைஸ்காரம் என்றால் அது சாதாரண சமூக பைஸ்காரம் அல்ல. கஅப் இப்னு மாலிக் அப்படி சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையை விட்டு எழுந்து செல்லுங்கள், அல்லாஹ் ஒரு முடிவை அறிவிக்கின்றவரை என்று சொன்னவுடன் கஅப் இப்னு மாலிக்கை சுற்றி அவருடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் ஓடி போய் சொன்னார்கள், கஅப் இப்னு மாலிக்கே, பனு சலிமா கிளையினுடைய கோத்திரத்தார்கள் போய் சொன்னார்கள், கஅப் இப்னு மாலிக்கே, என்ன காரியம் செய்தாய்? 80 நபர்களும் ஒவ்வொரு காரணம் சொல்லி எப்படி தப்பித்தார்களோ அதே போல நீங்களும் ஒரு காரணம் சொல்லி தப்பிக்காமல், நீங்கள் எந்த பாவம் செய்ததை மதீனாவிலே யாரும் பார்க்கவில்லை. தூய்மையானவர், நேர்மையானவர், வாரி வாரி தான தர்மங்களை செய்கிறவர், வணக்க வழிபாட்டில் பழுத்தவர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனைக்கு ஆளானவர். ஏன் நீங்கள் எல்லோரையும் போல ஒரு காரணம் சொல்லாமல் உண்மையை சொன்னீர்கள்? இப்பொழுதும் ஒன்றும் குறையல்ல. ஓடி போய் யா ரசூலல்லாஹ், மனக்கஷ்டம் இருந்தது, சங்கடம் இருந்தது, வேதனை இருந்தது, குடும்ப பிரச்சனை என்றெல்லாம் சொல்லி மீண்டும் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுங்கள் என்று சொல்ல கஅப் இப்னு மாலிக் சொன்னார், முடியாது, உண்மையே பேசுவேன், பொய் ஒரு காலம் சொல்ல மாட்டேன், இருந்த நிலையைத்தான் நான் எடுத்து சொன்னேன் என்று அவர்களிடத்திலே தெளிவாக சொல்லிவிட்டு கேட்கிறார், என்னை போல உண்மை சொன்னவர்கள் வேறு யாராவது உண்டுமா? உடனே அவர்கள் சொல்கிறார்கள், 2 பேர்கள் உண்டு, அவர்களும் உங்களைப் போல உண்மையை சொன்னவர்கள். அவர்களில் முராரா பின் ரபீஇல் ஆமிர், ஹிலால் பின் உமையா, 2 பேரும் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள்.
எனக்கு ஒரு சமாதானம், நம்மை போல 2 பேர்கள் உண்டா என்று. அதற்கு பிறகு அந்த 40 நாளை கழித்ததை அவரே சொல்லுகிறார். உண்மையிலேயே கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிகிறது. ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கிற பள்ளி, மதீனத்து தோழர்கள் கடை வீதியில் வியாபாரம் செய்கிற கடைத்தெரு, சாதாரணமாக மக்கள் நடக்கிற வீதி, எனது குடும்பம், எனது நெருங்கிய உறவாடுகிற எனது குடும்பம், எனது சிறிய தந்தையினுடைய மகன், எல்லோரிடத்திலும் நான் சொல்லுவேன், யாரும் என்னிடத்திலே பேசவே மாட்டார்கள். யாரும் என்னிடத்திலே பேச மாட்டார்கள். கஅப் இப்னு மாலிக் அந்த இருவரும் வயது முதிர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட யாரும் அவரிடத்திலே பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, சொன்னாலும் பதில் சொல்லக்கூடாது. சமூக பகிஷ்காரத்தினுடைய சட்டம். இதை கேள்வி உற்றவுடனே அந்த 2 முதிய வயதுடையவர்களும் வீட்டிலேயே 40 நாளும் அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள் என்ற ஹதீசுகளை பார்க்கிறோம். கஅப் இப்னு மாலிக் இளமை பருவம். நான் கொஞ்சம் நெஞ்சுறுதியோடு நான் கடை தெருவுக்கு வந்து ஒவ்வொரு நபித்தோழர்களையும் பார்ப்பேன். என்னை யாரும் பார்க்க மாட்டார்கள், முகத்தை திருப்பி விடுவார்கள். நான் வீதிகளிலே நடப்பேன், என்னை பார்த்தால் வேறு வழியிலே செல்லுவார்கள். இப்படி என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை புறக்கணித்தார்கள். அப்பொழுதுதான் எனது சிறிய தந்தையினுடைய மகன், என்னுடைய பாசத்திற்குரியவன் அபு கதாதா என் மீது அதிக பாசம், நானும் அவன் மீது அதிக பாசம். அவனுடைய தோட்டத்தை உள்ளே நுழைந்து அவனுக்கு நான் சலாம் சொன்னேன். அவன் எனக்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை. அவன் எனக்கு தம்பியும் கூட. நான் சலாம் சொல்லாததை பார்த்த உடனே சொன்னேன், சத்தியமாக அபு கதாதா நான் கேட்கிறேன், என்னை திரும்பிப்பார். நான் திரும்ப முடியாது என்றான். தம்பி திரும்ப முடியாது. அல்லாஹ்வே சத்தியமாக நான் சொல்லுகிறேன், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன் என்று உனக்கு தெரியாதா கதாதா? அவர் ஒன்றும் பேசவில்லை. 3 முறை திரும்ப திரும்ப சொல்கிறார். 4வது முறை கதாதா பயன்படுத்திய ஒரே வார்த்தை, நீ அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிப்பது அல்லாஹ் ஒருத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது என்று முகத்தை திருப்பி விட்டார். இந்த சங்கடம் அவரால் தாங்க முடியாது. தோட்டத்துக்குள் இருந்து கொண்டு தேம்பி தேம்பி நான் அழுதேன். மீண்டும் தோட்டச் சுவரை தாண்டி நான் மீண்டும் வீட்டுக்கு வந்துவிட்டேன். அந்த இருவரும் சங்கடத்தின் காரணமாக யாரும் பேசவில்லையே என்பதற்காக வீட்டிலேயே அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் நானோ பள்ளிக்கு செல்லுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே போய் அமர்வேன் தொழுகைக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நான் சலாம் சொல்லுவேன். பதில் சொல்லுவதற்காக வேண்டி உதட்டை அசைக்கிறாரா என்று உதட்டை நான் உன்னிப்பாக பார்ப்பேன். சலாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்புவார். திருப்பினால் நான் அந்த இடத்திலே போய் நின்று கொண்டு சலாம் சொல்லுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை இப்படி திருப்புவார். சரி, அவருக்கு பக்கத்திலே போய் நின்று கொண்டு தொழுகைக்காக வேண்டி நான் நிற்பேன். இடக்கண்ணால் நான் பார்ப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்காவது ஒரு ஓரத்தில் நம்மை பார்க்கிறார்களா என்பதற்காக வேண்டி அவருக்கு பக்கத்திலே போய் தொழுகைக்காக வேண்டி போய் நிற்பேன். அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை பார்க்க மாட்டார். நான் தொழுவேன். நான் தொழும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்ப்பார். தொழுகை முடித்தவுடன் நான் பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்புவார். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, வாரமோ மாதமோ அல்ல. இப்படி 40 நாட்கள் கழிந்தது. வீதி எங்கும் எனக்கு இருண்டது. பள்ளிவாயிலுக்கு சென்றால் ஒரு மனிதர் கூட எனக்கு சலாம் சொல்லாத நிலைமை. அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை பார்த்தால் சிரிக்காத நிலைமை. எனது உறவினர்கள் என்னை புறக்கணித்த நிலைமை. என்னோடு பாசம் வைத்தவர்கள் எல்லாம் என்னை வெறுத்த நிலைமை. கஅப் இப்னு மாலிக் சொல்லுகிறார், மதீனா எனக்கு சுருங்கியது. நான் பார்த்த மதீனாவல்ல அந்த 40 நாள், அது வேறு பூமியாக மாறிவிட்டது. உலகம் மிகப்பெரியதாக இருந்தும் எனக்கு அந்த உலகமே சுருங்கிவிட்டது. நான் உயிர் வாழ்வதை விட சாவதுதான் மேல் என்கிற ஒரு நிலை எனக்கு உருவானது. எதற்காக? அல்லாஹ்வுடைய ரசூல் பேசவில்லை என்பதற்காக, சஹாபாக்கள் பேசவில்லை என்பதற்காக, யாரும் சலாம் சொல்லவில்லை என்பதற்காக, உற்றார் உறவினர்கள் எல்லாம் புறக்கணித்தார்கள் என்பதற்காக. அவர் செய்த துரோகம் என்ன? உண்மையை பேசினார். குடும்பத்தார்கள் எல்லாம் சொன்னார்கள், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பித்துக் கொள்கின்றார்கள். நான் உண்மையே பேசுவேன். இங்கே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திருப்தியை காட்டிலும் அல்லாஹ்வுடைய கோபம் எனக்கு முக்கியமானது. அல்லாஹ்வுடைய ரசூலும் தோழர்களும் என்னை எதிர்த்தாலும் ஏசினாலும் பேசினாலும் அல்லாஹ் நிச்சயம் எனக்கு ஒரு வழிகாட்டுவான் என்று உண்மையை சொன்னேன் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் ஒரு புது வகையான ஒரு சோதனை வந்தது. இந்த செய்தி காட்டுத்தீயை போல எல்லா பக்கமும் பரவியது. முஹம்மது தன்னுடைய தோழர்களை சமூக பகிஷ்காரம் செய்து விட்டார் என்கிற ஒரு செய்தி. கஸான் என்று சொல்லப்படுகிற ஒரு மன்னர்
அந்த நாட்டில் இருக்கிற நிலத்தடிக்கு கீழ் எவ்வளவு தண்ணீர் உண்டு என்று ஆய்வு செய்கிற ஒரு விவசாயியை பிடித்து மதீனாவுக்கு ஒரு தபால் எழுதி கொடுத்து அனுப்புகிறான். மதீனா வந்த அந்த விவசாயி கடை தெருவில் உங்களில் கௌஃப் இப்னு மாலிக் யார் என்று கேட்டார். தோழர்கள் எல்லாம் கையை நீட்டி அதோ அவர் என்று சொன்னார். நான் அப்பொழுது கடை தெருவிலே நின்று கொண்டிருந்தேன். அந்த கல்சான் மன்னருடைய தபாலை கொண்டு வந்த அந்த விவசாயி தபாலை என்னிடத்திலே தந்தார். நான் வாங்கி அந்த தபாலை படித்து பார்த்தால் அந்த தபாலில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம், தோழரே கௌஃப் இப்னு மாலிக் அவர்களே, உங்களுடைய தோழர் உங்களை சமூக பகிஷ்காரம் செய்ததாக நான் அறிகிறேன். மன்னர் எழுதுகிறார், நான் அறிகிறேன். உங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு விட்டது. ஆகவே ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் மதீனாவில் வாழ்வதை காட்டிலும் இவரோடு சேர்ந்து நீங்கள் எங்கள் பகுதிக்கு வந்தால் உயர் அந்தஸ்து மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு தந்து உங்களை கௌரவித்து நாங்கள் எங்கள் நாட்டிலே வாழ வைப்போம் என்கிற ஒரு தபால் வருகிறது. படித்தார். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சோதனை என்றார். தபாலை கிழித்தார், தீயிலே போட்டார், மீண்டும் வீட்டுக்கு சென்று விட்டார். 40 நாள் இப்படியே நகர்ந்தது. 40வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அறிவிப்பாளர் என்னுடைய வீட்டை தேடி வந்தார். கௌஃப் இப்னு மாலிக் சொல்லுகிறார். அவர் வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மீண்டும் ஒரு அறிவிப்பு உங்கள் மூவருக்கும் வந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை விட்டும் பிரிந்து வாழ வேண்டும். கௌஃப் இப்னு மாலிக் கேட்கிறார், விவாகரத்தை சொல்ல சொன்னார் அல்லாஹ்வுடைய ரசூல்? அல்ல, பிரிந்து வாழ வேண்டும், பிரிந்து வாழ வேண்டும். உடனே கௌஃப் இப்னு மாலிக் இளமை பருவத்தை உடையவர், அப்பொழுதுதான் திருமணமானவர், மனைவியை பிரிந்து தனியாக வாழ்கிறார். இந்த செய்தி அந்த 2 மூத்தவர்களுக்கும் சொல்லப்பட்டது. அந்த மூத்தவர்களில் ஒரு மனிதருடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்தார். யா ரசூலல்லாஹ், எனது கணவர் முதியவர், நான் பணிவிடை செய்யாவிட்டால் அவர் இறந்தே போய் விடுவார். காரணம், சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்ட அந்த நாளிலே இருந்து இதுவரை அவர் அழுது கொண்டே இருக்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் பணிவிடை தான் அவருக்கு ஒரு ஆறுதல், நான் என்ன செய்ய? பணிவிடையை தவிர வேறு எந்த வகையான உறவு முறையும் உங்களுக்கு கூடாது என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அனுமதி வரும் வரை என்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மதீனா என்பது ஒரு சிறிய ஊர். கௌஃப் இப்னு மாலிக் ஏழை அல்ல, நல்ல வசதி படைத்தவர், செல்வ செழிப்புள்ளவர். அவன் ஏன் இப்படி இவ்வளவு பெரிய துயரங்களையும் தாண்டி அந்த மதீனாவிலே இருக்க வேண்டும்? அண்டை நாட்டிலே இருக்கிற ஒரு மன்னர் செல்வ செழிப்போர் உன்னை இங்கே வாழ வைக்கிறேன் என்று சொல்லி கடிதம் அனுப்பிய பிறகும் அவன் ஏன் அங்கே வாழ வேண்டும்? இந்த 3 பேருக்கும் அப்படி என்ன ஒரு நிற்கதியான ஒரு நிலை? மதீனாவை தாண்டி ஊர்கள் இல்லையா, மக்கள் இல்லையா, நாடுகள் இல்லையா, அரசாங்கங்கள் இல்லையா? சுய உரிமையோடு சுதந்திரமாக வாழ்கிற உரிமை அன்றைக்கு எல்லோருக்கும் தான் இருந்தது. இருந்தும் கூட நமக்கு அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும் என்பவர்கள் தோழர்கள். 40 நாளுக்கு பிறகுதான் 50வது நாள் கௌஃப் இப்னு மாலிக் சொல்லுகிறார், அது ஒரு ஃபஜ்ருடைய நேரம். அந்த நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுத பிறகு அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு விடிவு காலத்தையே தரமாட்டானா? இந்த பூமி, இந்த உலகமே சுருங்கி விட்டதே நமக்காக வேண்டி. நான் பார்க்கிற மதீனாவா இந்த மதீனா? எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தும் அனுபவிக்க உள்ளமில்லையே, என்ன இப்படிப்பட்ட ஒரு கொடுமை என்று ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு நான் துஆ செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு அறிவிப்பாளர் ஒரு மலைக்குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு, கௌஃப் இப்னு மாலிக்கே, கௌஃப் இப்னு மாலிக்கே, கௌஃப் இப்னு மாலிக்கே, தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்று சொன்னார். அந்த செய்தி காதிலே கேட்டவுடன் நான் சுஜூதிலே விழுந்து விட்டேன். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்து விட்டான் 50 நாளுக்கு பிறகு என்று நான் உணர்ந்து கொண்டேன். அந்த செய்திக்கு பிறகுதான் தோழர்கள் எல்லாம் என்னுடைய வீட்டை நோக்கி புறப்பட்டு ஓடி வரலானார்கள். நான் மேலே இருந்து கீழே இறங்கி வருவதற்குள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அரசாங்க அறிவிப்பு செய்கிற ஒருவர் ஓடி வந்து குதிரையில் வேகமாக வந்து சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி விட்டது, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று சொன்னார். அந்த சொன்ன அந்த செய்திக்காக வேண்டியே நான் போட்டிருந்த 2 ஆடைகளையும் கலட்டி அறிவிப்பு செய்கிற மனிதனுக்கு நான் கொடுத்து, நான் வேறொரு ஆடையை இரவலாக வாங்கி போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மஸ்ஜித் நபவிக்கு நான் சென்றேன். எல்லா தோழர்களும் பள்ளிக்கு வந்து விட்டார்கள் அந்த நற்செய்தியை கேட்டு. நான் போகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தோழர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லோருடைய முகத்திலும் மகிழ்ச்சி. காரணம், 50 நாள் என்னுடைய தோழர்கள் என்னிடத்திலே பேசவில்லை. முஹாஜிர்கள் அங்கே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அருகே வா என்று சொன்னார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள். உடனே கௌஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அந்த பள்ளிக்குள் நுழைவதற்கு முன்னதாகவே தல்ஹா அவர்கள் ஓடி போய் கட்டி தழுவி முத்தமிட்டு, உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் அவர் நேராக அருகிலே வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்றார். அடுத்தது அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், மன்னித்தது நீங்களா அல்லது அல்லாஹுவா? இரண்டாவது கேள்வி, யா ரசூலல்லாஹ், மன்னித்தது நீங்களா அல்லது அல்லாஹ் வஹி அனுப்பி உண்மையிலேயே அல்லாஹ் என்னை மன்னித்தானா? உடனே சொன்னார், அல்லாஹுதான் உங்களை மன்னித்தான் என்று சொல்லி இறக்கப்பட்ட 9வது அத்தியாயத்தின் 118வது வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார். ஓதியதை கேட்டவுடனே அல்லாஹுவே என்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்ட அந்த நற்செய்திக்காக வேண்டி அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், என்னுடைய எல்லா சொத்துக்களை எந்த அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டதாக வாக்களித்தானோ அவனுடைய பாதையில என்னுடைய எல்லா சொத்துக்களையும் நான் தர்மம் செய்து விடுகிறேன் என்றார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கௌபே, இதே கொஞ்சம் சொத்தை உமக்காக உன்னுடைய உறவினருக்காக வைத்துக் கொள்ளும் என்றார். யா ரசூலல்லாஹ், கைபர் போரின் போது எனக்கு கிடைத்த சொத்து கொஞ்சம் உண்டு, அதை நான் வைத்துக் கொள்கிறேன், மீதமுள்ளதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தருகிறேன் என்று ஒரு மன்னிப்புக்காக எல்லா சொத்துக்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வாரி செலவு செய்த கண் சிமிட்டும் நேரத்திற்குள் அனைத்து சொத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலுக்கடியிலே கொண்டு வந்து போட்டு விட்டார். எதற்காக? அல்லாஹ் தன்னை மன்னித்து விட்டான் என்கிற ஒரு நற்செய்தி. 9வது அத்தியாயம் 118வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, அந்த 3 பேர்களை குறித்து. எந்த 3 பேர்? கஅப் இப்னு மாலிக், அந்த 2 நபி தோழர். அந்த 3 பேர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா லாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் வ லாகத் அலைஹிம், பூமி அவர்களுக்கு சுருங்கி விட்டது, உயிர் வாழ்வதே அவர்களுக்கு கேள்விக்குறியாகி விட்டது. வலன்னு அல்லா மல்ஜஅ மினல்லாஹி இல்லா இலை, அவர்கள் திருந்தும் பொருட்டு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்தான். சும்ம தாப அலைஹிம் லியதூப், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தான். இன்னல்லாஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹுதான் பாவங்களை மன்னிக்க கூடியவன். வசனத்தை கேட்டவுடனே அல்லாஹுவே நேரடியாக நம்மை மன்னித்து விட்டானே என்பதற்காக வேண்டி அனைத்து சொத்துக்களையும் வாரி வாரி அல்லாஹ்வுடைய பாதையில் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் தூக்கி வீசினார் என்றால் அதுதான் சஹாபாக்கள். உத்தம நபியின் உன்னத தோழர்கள் என்றால் அதற்குரியவர்கள் அவர்கள். நான் 2 தினங்களாக சொல்லி வருவது, பிறந்தால் அவர் நிச்சயமாக இந்த பூமியில் பிரகாசிக்காமல் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரிக்குரிய சமுதாயம் அந்த சஹாபாக்கள். இந்த சிறப்பவர்களுக்கு வருவதற்கு என்ன காரணம்? தோழர்களே, நான் உங்களை மன்னித்தேன் என்று அல்லாஹ் சொல்லுவது சாதாரணப்பட்ட ஒரு வாக்கியம் அல்ல. இப்படி அல்லாஹ் யாருக்கெல்லாம் சொல்லி இருக்கிறான்? ஆதம் நபிக்கு அல்லாஹு தஆலா சொன்னான். பூமியில இறங்கிய பிறகு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த தௌபாவை செய்தவுடன் அல்லாஹ் சொன்னான், பாவங்களை மன்னித்தேன் என்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறை வைக்கப்பட்டார் மீனுடைய வயிற்றில். அவர் கடுமையான பிரார்த்தனைகள் எல்லாம் செய்தார். இறுதியில் ஒரு துஆ ஓதினார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவரை மீன் வயிற்றிலே இருந்து வெளியே எடுத்தான், அவருடைய பாவத்தை மன்னித்தேன் என்றான். அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னித்தேன் என்று சொன்ன நபர்கள் சொற்ப நபர்கள் தான். பத்ரு போரில் பங்கெடுத்த மக்கள் முற்சென்ற பாவம் இனி மரணிக்கின்ற வரை செய்கிற பாவம் உங்களுக்கு மன்னிப்பு என்றான். வேறு யாருக்கும் அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் கொடுக்கவே இல்லை. மீதமுள்ள எல்லோரும் மரணிக்கின்ற வரை தாம் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டேதான் இருக்க வேண்டும். காரணம், அவன் மன்னித்தானா இல்லையா என்று நமக்கு தெரியாது. நாம் அறியாமையில் செய்த பாவம் தௌபா, மன்னிப்பான் நம்பிக்கையோடு கேட்கிறோம். மன்னித்தே தீருவான், நடக்காது. அல்லாஹ் தஆலா இரக்கமுடையவன் தான், பிரார்த்தனை செய்தால் சந்தோஷப்படக்கூடியவன் தான். உறுதி உண்டுமா? நம்முடைய இஹ்லாஸ், நம்முடைய திருந்துதல், நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஈமானை பாதுகாத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நேசித்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்து அந்த தகுதிக்கு ஏற்பத்தான் பாவ மன்னிப்பு. அது மறுமையில் தான் தெரியும். அப்படி இந்த உலகத்திலேயே போருக்கு செல்லாமல் இருந்த ஒரு காரணத்திற்காக, பொய் பேசாமல் உண்மையோடு நேர்மையாக இருந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்களை நான் மன்னித்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இது உண்மைக்கு கிடைத்த பரிசா இல்லையா? வக்கூலு கௌலன் சதீதா,
யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, பேசும்போது உண்மையை பேசுங்கள், நேர்மையாக நீங்கள் நடங்கள். நடந்தாலோ உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பேன், பதவிகளை உயர்த்துவேன், சீரமைப்பேன் உங்களுடைய வாழ்வை என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறானா இல்லையா? குத்திலல் ஹர்ராசூன், பொய்யர்கள் அழிந்து போவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானா இல்லையா? பொய் பேசினால் அது ஒண்ணு சாதாரணமான விஷயமா? அது பொய் பேசுகிற தீய பண்பு ஒரு மனிதனுடைய வாழ்விலே இருந்தால் என்ன நிகழும் என்பதை அல்லாஹு தஆலா 9வது அத்தியாயத்தின் 77வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். யார் ஒருவர் தொடர்ந்து பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களோ, பொய் சொல்லுகிற காரணத்தினால் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா கியாமத் நாள் வரை முனாஃபிக்தனத்தை உண்டாக்கி விடுவான். இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! பொய் பேசுகிற தன்மை யாரிடத்திலே தொடர்ந்து நீடிக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் முனாஃபிக்தனத்தை, நஞ்சகத்தனத்தை நான் ஏற்படுத்தி விடுவேன். அவர்கள் நயவஞ்சகர்களாகத்தான் வாழ்வார்கள், மரணிப்பார்கள், நரகத்தின் அடித்தளத்திற்கு அவர்கள் செல்லுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்ற அந்த தீய பண்பிலிருந்து தன்னை காத்துக் கொண்டவர் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது, மன்னிப்புக்கு உரியவராக, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்குரியவராக மாறியவர் கஅப் இப்னு மாலிக். மன்னிப்புக்கு பிராயச்சித்தமாக அவர் செய்ததை பார்த்தீர்களா? சுஜூதிலே கடந்து விழுகிறார், அழுகிறார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் மன்னித்தீர்களா? அல்லாஹ் மன்னித்தானா? அல்லாஹ் தான் மன்னித்தான் என்று சொன்னவுடன் மதீனத்து தோழர்களுக்கெல்லாம் இருந்த சந்தோஷம் சுப்ஹானல்லாஹ். ஒரு ஜமாத், ஒரு கூட்டமைப்பில் ஒரு மனிதன் வாழும் பொழுது அந்த கூட்டமைப்பின் மூலம் எடுக்கப்படுகிற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போது அந்த நடவடிக்கைக்குரிய அவகாசம் வரை பொறுத்திருந்தார் பார்த்தீர்களா? யார் அழைத்தும் போகாமல், யாருக்கும் செவிசாய்க்காமல், எப்படிப்பட்ட தபால்கள் தன்னை நோக்கி வந்த பிறகும், நாட்டினுடைய மன்னர் அழைத்த பிறகும் கூட அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும் என்று இருந்தவர் கஅப் இப்னு மாலிக். காரணம் என்ன? காரணம் என்ன? வெளியூரே வியாபாரத்திற்காக வேண்டியோ, உறவினர்களை சந்திக்கவோ, போருக்காக வேண்டியோ அவர்கள் சென்றால் வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள் சஹாபாக்கள். நேரடியாக வந்து அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து உடல்நலம் விசாரித்த பிறகுதான் வீட்டுக்கு செல்வார்கள். ஒரு நாள் கூட அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்காமல் அவர்களால் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பாசத்துக்குரியவர்களுடைய ஈமானை யாரும் எடை போட முடியாது, யாரும் கொச்சைப்படுத்த முடியாது, யாரும் அவர்களை சாதாரண மனிதர்களைப் போல எடை போட முடியாது. அப்படிப்பட்ட சொக்க தங்கங்கள் அந்த தங்கங்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏசாதீர்கள் என்னுடைய தோழர்களை, என்னுடைய தோழர்களை ஒரு காலம் ஏசாதீர்கள். என்ன காரணம்? அவருடைய ஈமான் அவ்வளவு உயர்ந்தது, அவருடைய தக்குவா, இறையச்சம் அவ்வளவு மேன்மைக்குரியது. நீங்கள் உஹது மலையளவு தங்கத்தையே அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தாலும், நான் ஊட்டி வளர்த்த இந்த பிலால், இந்த அபூபக்கர், உமர், இந்த முஹாஜிர், இந்த அன்சார் ஒரு கையளவு, கையின் பாதி அளவு ஒரு கோதுமையை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடலாம். நீங்கள் தங்கத்தை கொடுத்தாலும் அதற்கு ஈடு இணையாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதுதான் அந்த சிறப்பை அவர்களுக்கு பெற்றுத் தருவதற்கு அடிப்படையான காரணம். இது நம்முடைய வாழ்விலே ஒரு படிப்பினை. இவர் வயது முதிர்ந்த காலத்தில் 2 கண்ணையும் இழந்து விட்டார் கஅப் இப்னு மாலிக். மகன் அப்துல்லா தான் பள்ளி வாயிலுக்கு அழைத்து வருவார், வீட்டுக்கு செல்லுவார். இப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். சாம் நாட்டில் மரணம், அவருடைய மரணம். கண் தெரியாத அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஜுமாவுடைய நேரத்திலும் கஅப் இப்னு மாலிக் ஜுமாவுடைய பாங்கோசை கேட்டால் அவர் ஒரு துஆ ஓதுவதுண்டு. என்ன துஆ? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமாத்தி முஹம்மதில் வஸீலத்து வல் ஃபலீலத்து. அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆவை செய்துவிட்டு, யா அல்லாஹ், அஸத் அவர்களுக்கு நீ சிறந்த வாழ்வை கபரிலும் மறுமையிலும் கொடு, அஸத் அவர்களுக்கு சிறந்த வாழ்வை கபரிலும் மறுமையிலும் கொடு, அஸத் அவர்களுக்கு சிறந்த வாழ்வை கபரிலும் மறுமையிலும் கொடு என்று வெள்ளிக்கிழமை பாங்கோசை கேட்டால் துஆ செய்வார். மகன் ஒரு நாள் கேட்டார், தந்தையே, நான் உங்களை நிறைய முறை பார்த்திருக்கிறேன், வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும் பாங்கோசை கேட்ட பிறகு இந்த அஸத் அவர்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக நீங்கள் துஆ செய்ய என்ன காரணம் என்றார். அவர்தான் என்னை அக்கபா உடன்படிக்கைக்கு அழைத்து சென்ற தோழர். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே 13 ஆண்டு காலம் வாழ்ந்தார், மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். மதீனாவில் முதலில் ஜும்மா தொழுகை நடத்திய தோழர் அஸத் அவர்கள். ஆகவேதான் ஜும்மாவுடைய நாளில் எனக்கு ஞாபகம் வருகிறது அஸத் அவர்களை. எங்குமே அன்றைக்கு ஜுமா இல்லை, மக்காவிலே கூட்டு தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவிலே இருந்தும்
மதீனாவில் முஸாப் அவர்கள், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், அஸ்ஸத் ஆகிய இவர் 3 பேரும் சேர்ந்து மதீனா முழுக்க இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து ஒரு ஜமாத்தை உண்டாக்கினார்கள். ஜுமா தொழுகை முதலில் நடத்தப்பட்டது மதீனா. அங்கேதான் அஸ்ஸத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் நடந்தது. இரண்டாவது இஸ்லாமிய வரலாற்றில் ஜுமா நடந்த இடம் பஹ்ரைன் என்று சொல்லப்படுகிற ஒரு நாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போய் கூஃபாவிலே போய் தங்கி அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஜுமா தொழுகிறார். மஸ்ஜித் நபவியை ஏற்பாடு செய்கிறார். முதலில் மதீனாவில் அஸ்ஸத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜுமா தொழுகை நடத்தியதை நினைவு கூறுகிறார் கஅப் இப்னு மாலிக். அவர்தான் எங்களுக்கு இந்த கண்களை திறந்தவர், அறிவு கண்ணை திறந்தவர், இஸ்லாமிய வழிகாட்டியவர். அவர் ஜுமா என்றாலே அவரை நினைவு கூறாமல் எங்களால் இருக்க முடியாது என்று கஅப் இப்னு மாலிக் இப்படியெல்லாம் இந்த மனித சமுதாயத்தை நினைவு கூர்ந்து உண்மையை பேசிய ஒரே காரணத்தினால் 9வது அத்தியாயத்தின் 118வது வசனம் இறக்கி அவரை பாராட்டி சீராட்டி சொல்லுகிற அளவுக்கு ஒரு பெருமைக்கு உரிய ஒரு நபித்தோழராக உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார். அப்படிப்பட்ட அவருடைய வாழ்விலே இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம், எந்த நிலையிலும் நாம் வாய்மை தவறாமல், பொய் பேசாமல், உண்மைக்கு முன் உதாரணமான மனிதர்களாக நாம் நிச்சயம் வாழ வேண்டும். காரணம், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வாய்களுக்கு சீல் வைக்கப்படும், கைகளும் கால்களும் மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. உடல் உறுப்புகளை குறித்து விசாரிக்கின்ற அந்த நீதிமன்றத்தை பயந்தவர்கள் சஹாபாக்கள். நாமும் பயப்பட வேண்டும். அவர் பயன்படுத்திய வாசகத்தை பார்த்தீர்களா? யா ரசூலல்லாஹ், நீங்கள் நான் சொல்லுகிற வார்த்தையின் மூலம் நீங்கள் சந்தோஷப்படலாம், ஆனால் அல்லாஹ் கோபப்படுவான். அல்லாஹ் சந்தோஷப்படுவான், நீங்கள் கோபப்படுவீர்கள். உங்களுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம் என்று தன்னுடைய நிலையை மாற்றிக் கொண்டார்கள். பார்த்தீர்களா? நாம் உண்மையை சொன்னால் நண்பர்கள் எல்லாம் வெறுப்பார்களே, நாம் உண்மையை சொன்னால் குடும்பத்தார்கள் எல்லாம் வெறுப்பார்களே, நாம் உண்மையை சொன்னால் சமூகமே நம்மை புறக்கணிக்குமே, நாம் உண்மையை சொன்னால் நம்மை எல்லாம் கேவலப்படுத்துவார்களே. வேண்டாம், அல்லாஹ் நிச்சயம் உண்மையாளர்களோடு இருக்கிறான். அல்லாஹு தஆலா நிச்சயம் வாய்மையாளர்களோடு இருக்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனை பயந்து, மறுமையை பயந்து, உறுப்புகள் மறுமையில் விசாரிக்கப்படும் என்பதை அஞ்சி உண்மையாளர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் கஅப் இப்னு மாலிக்கை மட்டுமல்ல, உலகம் அழிகிற வரை உள்ள மக்களை அல்லாஹு தஆலா நிச்சயம் கைவிட மாட்டான். அவர்களுக்கு இந்த உலகத்தில் தாழ்வதைப் போல ஒரு நிலை இருந்தாலும் அல்லாஹ் நிச்சயம் உயர்த்தியே காட்டுவான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு என்கிற ஒரு பாடத்தை இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. அடுத்தது, நாமெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். நம்முடைய தாய் தந்தை முஸ்லிம், அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் முஸ்லிம், பரம்பரையாக எல்லோரும் இஸ்லாத்திலே இருந்தார்கள். நாம் முஸ்லிமாக பிறந்தோம். இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டதற்காக எந்த தியாகம் செய்யவில்லை. இஸ்லாம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஈமான் என்றால் என்ன, இறைவன் என்றால் யார், வேதம் என்றால் என்ன, தூதர் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, எங்கேயும் போய் அலைந்து திரிந்து இந்த மார்க்கத்தை அறிந்தவர்கள் அல்ல நாம். பிறப்பின் அடிப்படையில் இலவசமாக கிடைத்தது. வாழ்கிற பகுதியில் பள்ளி வாயில்கள் உண்டு, முஸ்லிம் சமுதாயம் உண்டு. அவர்களோடு வாழ்ந்து நம்மை நாம் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டோமே தவிர சஹாபாக்கள் அப்படி அல்ல. இஸ்லாம் எங்கே, தூதர் எங்கே, மார்க்கம் எங்கே, நேரான வழி எங்கே என்று அலைந்து திரிந்தவர்கள் சஹாபாக்கள். அந்த அலைந்து திரிந்த உத்தம சீலர்களில் ஒரு மனிதரை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பார்ப்போம். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.